முட்களினாலே ஒரு கூட்டை செஞ்சு, அந்த கூட்டுக்குள்ளே பஞ்சு மெத்தை போல ஒரு அமைப்பை பஞ்சுகளாலே உண்டு பண்ணி, கழுகு தன்னுடைய குஞ்சுகளை அதுக்குள்ளே பொரிக்குமாம். பொரித்து ஒரு கொஞ்ச காலம் வளர்ந்து வருகிற பொழுது என்ன செய்யும் என்று சொன்னாலாம் அந்த தாய் கழுகு, மெதுவாய் அந்த முட்களுக்குள்ளே செய்யப்பட்டிருந்த அந்த பஞ்சுகளை அகற்றுமாம். அப்படி அகற்றி கடைசியாய் முட்கூடுகளுக்குள்ளே அந்த குஞ்சுகள் இருக்குமாம். அதுக்கு பிறகு என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த ஒவ்வொரு முட்களாய் அந்த தாய்க்கழுகு அந்த கூட்டை கழட்டி அகற்றுமாம். கடைசியில ஒரு முள்ளின் மீது அந்த குஞ்சுகள் நிக்குமா. கடைசியில என்ன செய்யும் தெரியுமா? அந்த நிக்கிற ஒரு முள்ளையும் எடுத்து விடுமா. இப்பொழுது குஞ்சுகள் கீழே விழும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்குமா. அது நிலத்தை அடைய முன்பதாக தன்னுடைய செட்டைகளாலே பறந்து போய் அதை தூக்கி எடுத்துக்கொண்டே மேலே மரத்தில் வைக்குமா. திருப்பி அந்த குஞ்சுகள் கீழே விழும். திருப்பி பறந்து போய் அந்த குஞ்சுகளை தாங்கிக் கொண்டே மேலே வைக்கும். இப்படி அந்த குஞ்சுகள் பறந்து பறந்து விழுந்து எழும்ப அவைகள் பறக்க கற்றுக்கொள்ளுகின்றன. பிரியமானவர்களே, இது போலதான் நாங்கள் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை என்ற கூடு உடைக்கப்படுவது, இல்லாவிட்டால் நம்மை தேவன் சில காரியங்களை விட்டு பிரிப்பது நம்மை பஞ்சு மெத்தையில் இருக்கச் செய்வதற்காக அல்ல, வானத்தில் உயர பரப்பச் செய்வதற்காக. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் சில நேரத்திலே கூடுகளை கலைப்பார். சில பஞ்சு மெத்தைகள் உங்களை விட்டு தூர அகற்றப்படும். அப்ப நீங்க விளங்கி கொள்ளுங்க, தேவன் எங்களை உயர பரப்பதற்காக அங்கே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இப்படி கூடுகள் உடைக்கப்பட்டு நீங்கள் உருவாக்கப்படுகிற நேரத்தில், ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்குது என்று சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் திராணிக்கு மேலாய் ஒருபோதும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. நீங்கள் தரையிலே விழ முன்பதாய் அவர் தமது செட்டைகளினாலே சிறகுகளினாலே எங்களை தாங்கி ஏந்தி கொண்டு கரங்களிலே பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். கழுகுதன் குஞ்சுகளை செட்டைகளில் சுமப்பது போல நான் உன்னை சுமப்பேன் என்று சொல்லி நம் தேவனாய கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோட பேசுகிறார். எனவே கலங்க வேண்டாம். உங்களை உயர பரப்பதற்காகவே சில பாடுகளுக்குள்ளாய் கர்த்தர் வழி நடத்துகிறார். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.